கிராமட்டிக்கல் வேக்கு குட் பை சொல்லிட்டு பிராக்டிக்கல் வேல இங்கிலீஷ் லேர்ன் பண்ணலாங்களா? ஆக்சுவலா நம்ம இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணிருப்போம். ஃபர்ஸ்ட் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நும் யூ ஷுட் ரைட் ஷுடோட யூசேஜஸ் பார்த்தோம். செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நுமா, அதாவது ஷுட் ஐ ஈட் நான் சாப்பிடணுமா, ஷுட் ஐ ரைட் நான் எழுதணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஷுட் வச்சு எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டோம். தேர்ட் டேல என்ன பார்த்தோம் அப்படின்னா முடியும் முடியுமா, கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ், உங்களால இங்கிலீஷ் பேச முடியுமா? எஸ் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், என்னால இங்கிலீஷ் பேச முடியும். சோ இந்த 3 கான்செப்ட்ஸ் நம்ம பிராக்டிக்கல் வேல வித்வுட் கிராமர் ஃபியர்ல எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டோம். ஐ ஹோப் தட் நீங்க இதை யூட்டிலைஸ் பண்ணிருப்பீங்க. சோ உங்க கான்வர்சேஷன்ல நீங்க அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா eventually you can see that naturally you are going to use these kind of words in your conversation. So step by step, after 1 month or 2 months, you could see the visible result in your way of speaking, that you are going to incorporate this word eventually. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லாஸ்ட் பார்த்த வீடியோட கண்டினியூஷன் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல can you speak English, உங்களால இங்கிலீஷ் பேச முடியுமா, அதுக்கு ஆன்சர் என்ன சொல்லியிருந்தோம்? எஸ் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், என்னால இங்கிலீஷ் பேச முடியும். சோ முடியுமா முடியும், இந்த கான்செப்டை நம்ம லாஸ்ட் வீடியோல கத்துக்கிட்டோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐ கான் ஸ்பீக் இங்கிலீஷ், என்னால இங்கிலீஷ் பேச முடியாது, என்னால இங்கிலீஷ் பேச முடியாது, ஐ கான் ஸ்பீக் இங்கிலீஷ். சோ இது வந்து ஒரு நெகட்டிவா நம்ம ஆன்சர் சொல்ற மாதிரி இருக்கு. இதே நெகட்டிவா நம்ம எப்படி கொஸ்டின் கேக்குறது? கான்ட் யூ ஸ்பீக் இங்கிலீஷ், கான்ட் யூ ஸ்பீக் இங்கிலீஷ், உங்களால இங்கிலீஷ் பேச முடியாதா? சோ இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னா முடியாது முடியாதா. முடியாது அப்படின்னா கான்ட் யூஸ் பண்ண போறோம், முடியாதா அப்படின்னாலும் கான்ட் யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல நம்ம ஒரு சென்டென்ஸா பார்க்க போறோம். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா எப்படி நம்ம கான்ட் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேக்குறதுன்னு பார்க்க போறோம். நாட் இன் கிராமட்டிக்கல் வே, everything in a practical way. Once you start listen these kind of words, once you start practice in your conversation, naturally you can see that you are going to incorporate these kind of words in your speaking style. Okay, first பாத்தீங்க அப்படின்னா can't யூஸ் பண்ணி எப்படிலாம் நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாப்போமா. ஃபர்ஸ்ட் as usual பாத்தீங்க அப்படின்னா என்னால பாட முடியாது, I can't sing. can'tனா என்ன? முடியாது. I can't sing. அவளால சமைக்க முடியாது, she can't cook. அவளால சமைக்க முடியாது, she can't cook. இப்ப பாத்தீங்க அப்படின்னா போலீஸோட கடமை என்ன? thieves, திருடர்களை பிடிக்கிறது. இப்போ ஒரு சில திருடர்களை போலீஸால பிடிக்கவே முடியாது அப்படின்னா நம்ம என்ன சொல்வோம்? போலீஸால அந்த திருடர்களை பிடிக்க முடியாது. அது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? போலீஸ் can't catch the thieves, போலீஸ் can't catch the thieves. So திருடர்களை போலீஸால பிடிக்க முடியாது. சோ முடியாதுன்னு வந்தா நம்ம can't யூஸ் பண்ணோம். நார்மலா கத்துக்குங்க. இது ஒரு கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நீங்க கொண்டு போவாதீங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட், நத்திங். யூ டோன்ட் நீட் எனிதிங். ஜஸ்ட் இன் அ கான்வர்சேஷன் நீங்க எங்கெங்கெல்லாம் வந்து என்னால முடியாது, அவனால முடியாது, அவளால முடியாது, ஒரு செயலை செய்ய முடியாது எபிலிட்டிய டினோட் பண்ணும் போது நம்ம கேன் யூஸ் பண்ணோம். என்னால செய்ய முடியும், ஐ கேன் டூ திஸ், அந்த மாதிரி. இப்போ என்னால செய்ய முடியாதுன்னா ஐ கான்ட் டூ திஸ். That's it, very simple. Okay guys, now we are going to see about our second concept. Second concept என்ன? அதே can't தாங்க. can'tனா என்ன? முடியாது. என்ன can't சொல்றேன்னு பாக்குறீங்களா? can'tனா ஒண்ணும் இல்ல, can plus not. cannot ஓட contraction தான் can't. அத வந்து ஷார்ட் ஃபார்மா சொல்றீங்க பாத்தீங்களா? அதாவது அதை சுருக்கி சொல்றது தாங்க can't, அதோட contraction. அதை நீங்க ஃபுல்லா சொன்னீங்க அப்படின்னா cannot. நீங்க cannot யூஸ் பண்ணலாம், can't யூஸ் பண்ணலாம். இப்போ I cannot sing, என்னால பாட முடியாது, அதுவும் ரைட் தான். I can't sing, என்னால பாட முடியாது, அதுவும் ரைட் தான். ஓகே, இப்போ can't வச்சு நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்ப்போம். ரெகுலர் லைஃப்ல நடக்கிற சென்டென்ஸ பார்ப்போம். இப்போ நார்மலா நான் உங்களை கேக்குறேன், உன்னால பாட முடியாதா, இல்ல உங்களால பாட முடியாதா அப்படின்னா நீங்க எப்படி கேட்பீங்க? Can't you sing, can't you sing. இப்போ அவங்களால வந்து எழுத முடியாதா, அது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல கேட்போம்? Can't they write, can't they write. போலீஸால திருடர்களை பிடிக்க முடியாது, போலீஸ் can't catch the thieves அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம ஆச்சரியமா கேக்குற கொஸ்டின்ல போலீஸால திருடர்களை பிடிக்க முடியாதா அப்படின்னு கேட்கும் போது நம்ம எப்படி சொல்வோம், எப்படி கேட்போம்? can't police catch the thieves, can't police catch the thieves. அவளால சமைக்க முடியாதா அப்படின்னு கொஸ்டின் கேக்குறப்போ can't she cook, can't she cook
அப்படின்னு கேட்டோம். இதுவே ஷீனா ஒரு பெண்களை டினோட் பண்ற ஒரு வேர்ட். சோ ஷீன்ற இடத்துல நம்ம ரீப்ளேஸ்மெண்டா நேமையும் டினோட் பண்ணலாம், நேமை கூட நம்ம ரெஃபர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டேக் ஸ்வேதா. ஸ்வேதாவால சமைக்க முடியாதா, இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல கேட்போம்? கான் ஸ்வேதா குக், கான் ஸ்வேதா குக். இப்ப ஸ்வேதான்ற இடத்துல நம்ம ஷீன் டினோட் பண்ணோம். கான் ஷி குக், அவளால சமைக்க முடியாதா. அங்கேதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு நேமை வந்து டினோட் பண்றோம். கான் பிரியா குக், கான் பிரியா சிங், கான் பிரியா டான்ஸ். பிரியாவால சமைக்க முடியாதா, பிரியாவால டான்ஸ் ஆட முடியாதா. சோ இது மாதிரி தான் நம்ம கான்ட் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணோம். சோ இந்த வீடியோல நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் காண்ட். அதே காண்ட் வச்சு எப்படி நம்ம கொஸ்டின் கேக்குறது, முடியாதா அப்படின்னு கொஸ்டின் கேக்குறத நம்ம கத்துக்கிட்டோம். So I hope that you have found this video useful. So if you like this video, hit the like button. If you have not subscribed to my channel means do subscribe, and I will come up with another interesting video very soon. Till then, you take care. Thank you so much for your valuable time. Bye bye.